Good evening student. நீ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸில் அப்ளிகேஷனாக மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மெண்ட்டில் எக்ஸைஸ் 1.2 நம்ம எக்ஸைஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம். எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1.2ல் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை மைனர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரேங்க்கில் ஒரு 3 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ரிக்ஸில் மைனர் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை விட்டால் பார்த்தா ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஜோர்டான் மெத்தட் அப்படின்னு நமக்கு இருக்குது. ஸோ இந்த 3 ஃபார்மேட்டில் நமக்கு சம் இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எக்ஸைஸ் 1.2ல ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை மைனர் மெத்தட். ஸோ ஒரு மைனர் மெத்தட்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக மைனர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இது எது நம்ம கொடுக்கலாம், ஏன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ என்ன எடுக்க போகிறோம், the லிட்டன் A. ஸோ லெட் A இந்த மேட்ரிக்ஸை வந்து A ஈக்குவல் டு எடுத்துக்கிறோம். 2 -4 இது -1 இது வந்து 2. இது ஆன்லைன் டிட்டர்மெண்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். தட்ஸ் கால் த மாடுலஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் A அப்படின்னா எப்படி நம்ம பண்ணுவோம் இல்லை, இந்த 2 2s இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s வந்து 4 ஃபார்முலா மைனஸ் இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 4s 4 அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ 0 வந்துருச்சுன்னா இதனுடைய ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு வந்து 1 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதனுடைய வேல்யூ. ரேங்க்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 x 2 மேட்ரிக்ஸ் கொடுத்தா இது எத்தனை அப்படின்னா 2 rows. நம்ம ரேங்க் பார்க்கும்போது ஒன்லி ரோ மட்டும் தான் பார்க்கணும். ஸோ ரோ அதாவது வந்து என்னது நிரல் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ ரேங்க் பார்க்கும்போது ஒன்லி ரோ மட்டும் தான் கால்குலேட் பண்ணோம். எத்தனை ரோ இருக்குது அப்படின்னா 2 rows இருக்குது. ஸோ இது ஒரு ரோ R1 இது R2. இதை நம்ம டிட்டர்மெண்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். இதனுடைய வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா இப்போ வாட் எவர் இதனுடைய வேல்யூ ஏதாவது நம்பர் வந்தால் அது ரேங்க் பார்த்தீங்கன்னா 2. சரியா? இது வேல்யூ 0 வந்துருச்சுன்னா அப்போ 2 ரோவில் ஒரு 0 மைனஸ் பண்ணிட்டா அப்போ ரேங்க் வந்து 1. சார் எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் ஒரு சம்பந்தத்தில் டெலிவரி பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்குது, இது 2A இது 4 இது 3A 5 இருக்குது. ஸோ இதனுடைய ரேங்க் நம்ம பார்த்தா நமக்கு என்ன வரும், ரேங்க் பார்த்தீங்கன்னா 5 2s 10 ஃபார்முலா படி மைனஸ் 6 2 4 3s வந்து 12 அப்படின்னு இருக்குது. சரியா? அப்போ இதனுடைய வேல்யூ -2 அப்படின்னு வருது. நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ இப்படி வந்தால் இதனுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஏன்னா இட் இஸ் 2 நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி ரேங்க் ரோ அப்படின்னா 2 ரோ இருக்குது. இந்த நம்பர்னா 2 வந்ததுன்னா ரேங்க் 2ன்னு போடல, 2 rows இருக்குது. அதாவது ஏதாவது நம்பர் ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது அதனுடைய நம்பர் வந்துருச்சுன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்கோ அதுதான் கவுண்டிங். இது ஒரு ரோ இது ஒரு ரோ, அப்போ ரேங்க் 2 போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வேல்யூ 0 வந்துருச்சுன்னா அப்போ ரேங்க் வந்து 2 rows ஒரு ரோ மைனஸ் பண்ணணும். அப்போ ரோ 1 இப்போ 2 ரோ இருக்கு, 0 1னா ஒரு ரோ மைனஸ் பண்ணிடணும். அப்போ வந்து 2ல 1 பண்ணால் ரேங்க் 1. இது 0 வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ 2 rows இருக்கிறதுனால ரேங்க் 2ன்னு போட போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்சஸ் கால் தான் வந்து மைனர் மெத்தட். ஸோ இது நம்ம போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி தான் எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது அடுத்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டாங்க. சார் மைனர் மெத்தடில் இப்படி இருக்குது, எப்படி சார் இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் வந்து நம்ம இப்போ நமக்கு இது 2 rows 2 rows 4 காலம் இருக்குது. இதனுடைய இப்போ என்னென்னா 2 rows பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்குது, 2 row 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ 2 × 4 2 rows 2 காலம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைனர் மெத்தடில் நம்ம இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ மைனர் மெத்தடில் எப்படி அப்ளை பண்ணோம், ஒன்று 2 x 2 மைனர் மெத்தடை எப்போ யூஸ் பண்ணோம்னா 2 x 2 இருக்கணும், 3 x 3 அப்படின்னா நம்ம டைரெக்டாக மைனர் மெத்தடில் யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. டிட்டர்மெண்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணுறதை நம்ம பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2 row 4 காலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எனி 2 rows செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரோவில் எனி 2 rows செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ரோஸ் வந்து 0 வராமல் பார்க்கணும். நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ரோ இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். லெட் ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணுறேன், இதை நான் எடுத்துக்க போகிறேன். 1 -2ன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3A -6ன்னு இருக்குது. இப்போ டிட்டர்மெண்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம் நான். ஸோ பண்ண என்ன ஆகும், ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 × -6 -6ன்னு வந்துடும். ஃபார்முலா படி மைனஸ் 3 2s -6
அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் 6 அப்போ ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம 2 ரோஸ் தான் எடுத்தோம். 0 வந்து என்ன பண்ணோம், 2 ரோ ஒரு மைனஸ் பண்ணால் ரேங்க் வந்து 1 அப்படின்னு போடக்கூடாது. ஏன் சார் வந்து இதை வந்து ரோ ஆஃப் ஏ ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு வந்து 1 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ண முடியாது. ஏன்னா இது 1 போடக்கூடாது. ஏன் சார் போடக்கூடாது, இதுக்கு இது மாதிரி அப்ளை பண்ணீங்களே, இதுக்கு ஏன் அப்ளை பண்ணணும்னா இது இருக்கிறதே 2 ரோஸ் மட்டும்தான். அதனால நம்ம வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியாது. அதனால 0 வந்ததுனால 2 ரோஸ்ல ஒன்று மைனஸ் பண்ணா 1 போட்டோம். ஆனா இதுல அப்படி இல்லை. இப்போ இந்த ரோ வந்து 0 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம், ஸோ அடுத்து எடுத்து செக் பண்ண போறோம். இப்போ இந்த 2 தான் எடுத்து செக் பண்ணோம் இல்லையா. இப்போ ஸோ அடுத்து நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். எடுத்தோடனே இதை மட்டும் செக் பண்ணிட்டு ரேங்க் 1ன்னு போடக்கூடாது. அடுத்த 2 ரோஸ் இது எடுத்து பார்க்கணும். இப்போ இது எடுத்து பார்த்தோம். இப்போ இது எடுத்து பார்க்க போறோம். இப்போ இது பார்க்க போறோம். ஸோ அடுத்தது இதெல்லாம் செக் பண்ணி அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் செகண்ட் லாஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம ரேங்க் வந்து 1ன்னு எல்லாமே 0 ஆனா மட்டும்தான் ரேங்க் 1ன்னு போட முடியும். இப்போ இது என்ன பண்றோம், இதே மாதிரி இதை கிராஸ் மல்டி பண்ணா ஸோ இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 2 6ன்னு வந்துடும் இல்லையா. 6 மைனஸ் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 6 அப்போ இது 0 ஆயிடும். அப்போ நான் செலக்ட் பண்ண போறது வந்து இந்த லாஸ்ட் கார்டெல்லாம் செலக்ட் பண்றேன். இப்போ இதுவும் நான் செலக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றா, இந்த 2 செலக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இது பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பி ஈக்குவல் டு இந்த 2 எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். -2 -1 -6 -3ன்னு இருக்கு. இது எக்ஸ்பெண்ட் பண்ணலாமா. ஸோ மாடுலஸ் ஆஃப் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 3s are 6 ஃபார்முலா மைனஸ் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 6 are வந்து 6 ஈக்குவல் டு வந்து 0 வந்துருச்சு. இப்போ அந்த மாடுலஸ் ஆஃப் பியும் 0 வந்துருச்சு. ஒன்று ரேங்க் வந்து நமக்கு 1ன்னு போடக்கூடாது. இன்னொரு காலம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று செக் பண்ணோம், செகண்டும் தேர்டும் செக் பண்ணோம். இப்போ 3யும் 1ம் செக் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் செக் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் செக் பண்ணோம், அப்போ 2வும் லாஸ்ட்டும் செக் பண்ணோம். இது எல்லாம் செக் பண்ணி பார்த்து எல்லாமே 0 வந்தால் தான் நம்ம ரேங்க் 1ன்னு போட முடியும். சரிங்களா. இப்போ அடுத்த பாட்டு என்ன பண்றோம், இந்த லாஸ்ட் 2 பாட்டு எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கலாமா. இது சி ஈக்குவல் டு இந்த நான் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ என்ன இருக்கு, -1 இது 0 இது -3 இது 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாமா. ஸோ மாடுலஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு இதை பண்ணா 1 இன்ட்டு -1 ஃபார்முலா -3 இன்ட்டு 0 0 அப்போ ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் சி வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 இது நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ எத்தனை ரோ எடுத்தோம்னா 2 ரோஸ் எடுத்தோம். அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரேங்க் ரோ ஆஃப் இல்லையா, ரோ ஆஃப் சி அப்படி பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் சி ஈக்குவல் டு வந்து ரேங்க் வந்து 2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நீ எடுத்தோன்னே இதெல்லாம் 0 ஆயிடுச்சு அப்போ ரேங்க் 1ன்னு போடக்கூடாது. அப்போ ரோ ஆஃப் ரேங்க் வந்து 2. அப்போ இது மட்டும் ஏன் நம்ம 0 வந்துச்சுனால 2ல 1 மைனஸ் பண்ணி ரேங்க் 1ன்னு போட்டோம்னா இது எடுக்கிறதுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை, இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதை சிம்பிளி பண்ணி 0 வந்தா 2 ரோஸ்ல ஒரு ரோ மைனஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூ போடணும். 2 - 1னா 1. இதுல அப்படி இல்ல, இந்த 2 ரோஸ் இருக்கு, இந்த 2 ரோ எடுக்கலாம், இந்த 2 ரோ எடுக்கலாம், இந்த 2 ரோ எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் எல்லாமே 0 இது 0 ஆனா இது 0 வரல இல்லையா, -1 வந்துச்சு. அப்படி எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபைனலா தான் நம்ம ரேங்க் போட முடியும். இல்ல சார் நான் இதெல்லாம் போடாமே டைரக்டா இதை எடுத்து போடலாம்னாலையும் போடலாம். நான் உனக்கு புரியுதுக்காக தான் இது எல்லாத்தையும் போட்டு காட்டுருக்கேன். சார் எனக்கு டைரக்டா தெரியும் இது 0 வந்துருச்சு இது 0 வந்துருச்சு, டைரக்டா இதை மட்டும் எடுத்து போட்டு காட்டினா போதுமானா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் நெசசரி, இதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த வேல்யூலாம் இது போடணும் அவசியம் இல்லை. டைரக்டா இந்த லாஸ்ட் ரோ சி வேல்யூ மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணி காட்டினாலையும் நம்ம கரெக்ட் தான். ஸோ பட் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சரியா. டைரக்டா அந்த லாஸ்ட் காலத்தை லாஸ்ட் 2 ரோ மட்டும் எடுத்துட்டு அதை சிம்பிளி பண்ணி நாட் ஈக்குவல்னு காட்டிட்டு ரேங்க் வந்து 2ன்னு போட்டாவும் போதுமானது. ஸோ கண்டிப்பாக நம்ம ரேங்க் மெத்தடில் டெஃபினட்டாக நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க ரேங்க்கில். இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது ஈஸியாக நீ லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பண்ணிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அவன் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் வந்து ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் கொடுக்குறான்னு தவிர யூஸிங் ரோ மெத்தடு மைனர் மெத்தட்னு கொடுக்குறதில்ல. அப்போ ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலையும் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.